Job 42 verse 2. யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனம். The book of Job chapter 42 verse 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இது யோபினுடைய சாட்சியம். யோபினுடைய சாட்சி. So everyone having testimony in their life. ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில சாட்சிகளை வைத்திருக்கிறாங்க. So இது இங்கே யோப சொல்லுகிற ஒரு சாட்சி, யோப கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக சொல்லுகிற ஒரு வாக்கியம். Okay, he was responding to God and he was sharing the testimony. இது யோபு ஆண்டவர்கிட்ட கொடுக்கிற ஒரு பதில், ஒரு பிரதியுத்தரமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் அவருடைய சாட்சியும் அவர் சொல்லுகிறார். What is this? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதே அறிந்திருக்கிறேன். So I know that you can do everything and that no purpose of yours can withheld from you. So it is a blessed verse that Job said here. இங்க யோபு சொன்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம் தான் இங்க. He was saying from his own understanding about God. ஆண்டவரை குறித்து தன்னுடைய புரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் சொல்லுகிற வசனம் தான் இது. God understand what is God. Sorry, Job understand what is God. யோபு புரிந்து கொண்டான் ஆண்டவர் யார் என்பதை. Not in his own richness but at his emptiness. அவனுடைய ஐஸ்வரியத்தில் அல்ல, அவனுடைய வெறுமையின் சூழ்நிலையிலே. So understanding God is something different here. ஆண்டவரை புரிந்து கொள்வது இங்கு வேறுபட்டதாய் தோன்றுகிறது. இதுவரைக்கும் யோபு ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருந்தது அவங்களுடைய ஐஸ்வரியத்தின் மேல், ஐஸ்வரியத்துக்குள்ள இருக்கும் போது, while he was in richness, then he understood what is God. அவன் ஐஸ்வரியத்துக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இந்த மைக்கினுடைய பேஸ் கொஞ்சம் கம்மி போடுங்க, சாமினுடைய. So here every time he was going to sacrifice for the Lord, so he was in richness. அந்த ஐஸ்வரியத்தில் இருக்கும் போது யோபு குடும்பத்தோடு கூட போய் என்ன பண்ணி இருந்தது? சாக்ரிஃபைஸ், ஆராதனை பண்ணி இருந்தது. அவன் ஐஸ்வரியத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தோட போய் ஆண்டவருக்கு பலி செலுத்துவான். பட் இப்போ the situation கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ சூழ்நிலைகள் மாறிவிட்டது. So now that richness is not here at the present time. அந்த ஐஸ்வரியம் இப்பொழுது அவர் இருக்கிற நிலைமையில இல்ல. Now he is in emptiness, empty level. இப்பொழுது அவர் ஒரு வெறுமையான ஒரு நிலையில தான் இருக்கிறார். அந்த சூன்யமான, என்ன சொல்றேன், ஒரு ஒண்ணுமே இல்ல. நமக்கு தெரியும் பஞ்சம், நமக்கு நிறைய வாக்குகள் பேர் இருக்குல்ல, துன்பம், கஷ்டம், அப்புறம் பஞ்சம், நிறைய உபதிரவம், நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே புரியது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த நிலைமையில் இருக்கும்போது now the scenario has been changed. இப்போ அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய டெஸ்டிமனி இருக்குது, உங்களோட வாழ்க்கையில் நிறைய டெஸ்டிமனி இருக்குது. பட் அந்த சீன் கொஞ்சம் மாறும்போது, சிச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். உங்களால் இல்லைனா என்னால் முடியுமா இந்த கர்த்தரை ஆராதிப்பதற்காக? நம்ம வாழ்க்கையிலையும் அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சூழ்நிலை அப்படியே ஒரு வேறுபட்டு காணப்படும் பொழுது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அங்கே எழும்புகிறது. இங்கே நமக்கு தெரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பேசிட்டு அவங்க ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் அங்கே வெளிப்பட்டு யோபு கிட்ட பேசுகிற சில வார்த்தைகள், மீன்ஸ் God revealed before him and he was saying something to him. நமக்கு நன்றாக தெரியும் யோபினுடைய நண்பர்கள் வந்து பேசினாங்க, அதெல்லாம் போய்விட்டது. அதுக்கு பிறகு ஆண்டவர் யோபுக்கு முன்பாக தரிசனமாகி யோபினிடத்தில் பேசுகிற காரியங்கள் தான் இது.
அந்த பேசிய வார்த்தைகள் I already preached in one Sunday here. ஏற்கனவே அவர் பேசின வார்த்தைகளை இங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நான் பிரசங்கித்திருக்கிறேன். But after the hearing from God, Job was just surrendered before the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை கேட்ட பிறகு யோபு தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவர் தேடின வார்த்தை. What God was expecting from the life of Job. யோபினுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? He wants a statement from the mouth of Job. யோபினுடைய வாயிலிருந்து ஒரு வாக்கியம், ஒரு கூற்று வர வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். ஆமென். யோபினுடைய வாய்க்குள்ளே நின்று ஒரு வாக்கியம் வெளியே வர வேண்டும், வெளிப்படணும். அதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணியே இருந்தது. அப்புறம் 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த குறிப்பு, அந்த வாக்கியம், அந்த ஸ்டேட்மெண்ட் யோபின் வாயிலிருந்து ஒரு சாட்சியாக வெளிப்பட்டார். ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த வாக்கியம் 42வது அதிகாரத்துல தான் யோபனுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டது. யோபு பரிசுத்தர், அவங்க ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்ல. பட் எந்திருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சாட்சி, ஒன் ஸ்டேட்மெண்ட். ஆமென். அது இங்க 42ന്റെ 2ஆம் ഭാഗത്തിൽ വരുம்போது யோபு சொல்லினா, he was saying that yes, I know that you can do everything. 42:2ல சொல்லுகிறார், ஆம், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். Lord, I know everything is possible for you. ஆண்டவரே, நான் அறிந்திருக்கிறேன் சகலமும் உம்மால் செய்ய முடியும் என்பதை. No one can stop the plans of God. ஆண்டவருடைய திட்டங்களை ஒருவராலும் தடுக்க முடியாது. I know that everything is possible. எல்லாமே சாத்தியமாகும் என்பதை, அதை குறித்த அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். Even I cannot stop the plans of God. தேவனுடைய திட்டங்களை நான் கூட தடுக்க முடியாது. No one can stop the plans of God. ஒருவராலும் தேவனுடைய திட்டங்களை தடுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. அது உங்களுக்கு விசுவாசம் இருக்கீங்களா இந்த கால வேளையில? அந்த விசுவாசத்தோட இந்த காலை வேளையில இருக்கிறீங்களா? அந்த டெஸ்டிமனி, அந்த சாட்சி, அது ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கால வேளையை கர்த்தர் சமூகத்தில் வரும்போது, காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, he is expecting the kind of statement from our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஐஸ்வரியத்தில் மட்டும் இருக்கும் போதல்ல, ஐஸ்வரியத்தில் மட்டும் இருக்கும் போதல்ல, பட் இந்த துன்பங்களிலும் உபத்திரங்களில் நமக்கு சில விண்ணப்பங்களுக்கு விடுதல் இல்லாது இருக்கும் போதும், நம்முடைய துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கும் போதும், ஹalleluya, ஹalleluya, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு சாட்சி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு சாட்சி, one testimony, ஒரு சாட்சி. yes Lord, I am surrendering. ஆம் ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். everything is possible. எல்லாமே கூடும். everything is possible for the Lord. ஆண்டவருக்கு எல்லாமே கூடும். no one can stop the plans of the Lord. தேவனுடைய திட்டங்களை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. if we construct a build a big wall, then that also cannot stop the plans of the Lord. அவர்கள் பெரிய ஒரு அலங்கத்தை கட்டி எழுப்பினாலும் அது கூட தேவனுடைய திட்டங்களை தடுக்க முடியாது. if we are running like a Jonah away from the presence of the Lord, still we cannot stop the plans of the Lord. யோனாவை போல தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி நாம் தூர ஓடி போனாலும் தேவனுடைய திட்டங்களை நம்மால் தடுக்க முடியாது. அந்த யோனையை தேடி வருகிற ஆண்டவர், உங்களை தேடி வருகிற ஆண்டவர், அந்த யோனை தேடி வருகிற ஆண்டவர், யோனாவை தேடி வருகிற ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்தே இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்தே இருக்கிறார். we can run away, நாம் ஓட முடியாது. we can run away from the plans, நாம் தேவனுடைய திட்டங்களில் இருந்து ஓட முடியாது. but God won't leave you. ஆனால் கர்த்தர், he has some purpose. கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அத யோபு சொல்லுகிற, கர்த்தரை புரியுங்கள், கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். yes, understand the Lord. ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள். that is something very important in our life. அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானதாகும். கடந்து போன 10 நாளுகளில் நான் குஜராத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு தெரியும், I went to Gujarat, Ahmedabad for
some ministry purpose. ஊழியத்து நிமித்தமாக கடந்த 10 நாட்கள் குஜராத்தில் அகமதாபாத் பகுதியிலே நான் கடந்து போயிருந்தேன். ஸோ அந்த ஊர்களில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அவங்களோட கூட ஊழியம் CNI சர்ச்சோடு சேர்ந்த சில ஊழியங்கள், அப்புறம் சில பெந்தகோஸ் சர்ச் ஊழியங்கள், அப்புறம் ஸ்லம் ஏரியா பகுதியில் சில ஊழியங்கள் பண்ணதற்காக கர்த்தர் உதவி செய்தார். நாம் பண எதிர்பார்த்தல்ல போனது. നമ്മുടെ സഭയിൽ നിന്ന് നമുക്ക് தெரியும் நாம் அந்த ஊழியத்திற்காக நாம் ஹெல்ப் பண்ணியே இருக்கிறதுனாலும் அதனால அந்த ஊழியங்களெல்லாம் போய் பார்க்கணும் என்ன ஒரு சிந்தனை இருந்ததுனாலும் நான் போய் பார்த்தார். அங்கே ஏரியாக்களெல்லாம் சுற்றி பார்த்த நிறைய டெஸ்டிமோனி சொல்லும் போது இப்போ இன்னைக்கு அதொன்னும் சொல்ல முடியாது. பட் ஸ்லம் நான் இது மட்டும் சொல்லுவதற்கு விரும்புகிறேன். ஸ்லம் ஏரியா உங்களுக்கு தெரியும், ஸ்லம் ஏரியா. ஓகே, அந்த பகுதியில் நான் அந்த பிரதரோடு சேர்ந்து நான் ஊழியத்திற்காக போயிட்டார். அது எல்லாருக்கும் அது பிடிக்காது அந்த ஏரிக்குள்ளே போகுது. எனக்கு அதை ப்ராக்டிஸ் ஆகிதான் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே போகும்போது நிறைய கெட்ட தண்ணி, அப்புறம் சின்ன வீடு, அப்புறம் நிறைய ட்ரக்ஸ் ഒക്കെ யூஸ் பண்ணுகிறவர், அப்புறம் நமக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் നമ്മുടെ மைண்டு. கால் வைக்கிறதுக்காக நமக்கு இது சிந்தனை இல்லை. ஏன்னா நாம் கால் வைக்கணும் அந்த ரோடு பகுதி ஃபுல்லு டர்ட்டி. நம் வீட்டுக்குள்ளே போகும்போது அவள் குடிசான சின்ன வீடு, அந்த என்ட்ரன்ஸ் தானே அவங்களுக்கு கை ஹேண்ட் வாஷ் பண்ணும், வாய் துப்பி தண்ணியெல்லாம் போடுவோம். அப்படி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேன் உள்ளே போவதற்காக. பட் கர்த்தர் உதவி செய்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்குதான். அந்த பகுதி போய் உள்ளே போய் அவங்களோடு கூட இருந்து பேசும்போது உங்களுக்கு தெரியுமா அவங்களோட விசுவாசம். அந்த உள்ளே போய் உட்காரும்போது ஒரு சகோதரி வந்து உட்கார்ந்தார். அப்புறம் நிறைய வாலிபர்கள், லேடிஸ், கேர்ள்ஸ் நிறைய வந்தார். எல்லாரும் உட்கார்ந்து அவங்களோட பேச்சில் நான் ஒன்றும் பேசவே இல்லை. அவங்க மட்டும் பேசி அவங்களோட டெஸ்டிமனி என்கிட்ட சொல்லி கொடுத்தார். அது கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு ஃபயரா, நமக்குள்ள ஒரு நெருப்பு தீ வந்தே இருக்கும். என்னன்னா அவங்களோட விசுவாசத்தை குறித்து அவங்க பேசின வார்த்தைகள். ஹல்லேலூயா. அது கேட்டிருக்கும் போது நான் நமக்கு எங்க இருக்கிற விசுவாசம், நாம் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மத்தியே நாம் அப்படி ரன்னிங் நான் போய் இருக்கும் போது இவங்கள் போராடியே இருக்கிறது ஒன்றுமே இல்லை, கரங்களில் ஒன்றுமே இல்லை. சில விவசாயங்கள் எல்லாம் பண்ணி பைசா சம்பாதித்தே இருக்கிறது. பட் பேசும்போது அவங்க சொல்லி சில சாட்சிகள், பாஸ்டர் அவங்க சொல்லி, பாஸ்டர் கர்த்தர் எல்லாமே உள்ள கர்த்தர், அவங்க எங்களை அவ்வளோ நேசிக்கிறார், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி அவங்க பேசியே இருந்தது. அப்புறம் அவங்க சொல்லினான்னு தெரியுமா, ஒரு சாட்சி சொல்லினா, உங்களுக்கு தெரியுமா எங்களோட சபையில் ஒரு சகோதரி வந்துட்டார். அவங்களுக்கு நடக்க முடியாது. அவங்களுடைய ஒரு கால், ஒரு லெக் வாஸ் ஜஸ்ட் மோல்டட் லைக் திஸ். அவங்களுடைய கால் வந்து அப்படியே மடங்கி வைக்கப்பட்டிருந்தது. ஜஸ்ட் லைக் எ மோல்டட். ஸோ ஷீ இஸ் யூஸ்ட் டு வாக் வித் ஹர் ஹேண்ட்ஸ். அதனால கையெல்லாம் காலில் முடங்கி இருக்கிறதுனால கையை வச்சு தான் அவங்க நடப்பாங்க, கை கீழே வைத்து. பட் அவங்களும் விசுவாசத்துக்குள்ளே வந்தார். அவங்களும் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, அவங்கள திருமணம் நடந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு 9 மாதம் கம்ப்ளீட் ஆகும்போது டெலிவரி டைம் வந்துவிடும். அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, நார்மல் டெலிவரியா இல்லைன்னா சிசேரியனா என்னொரு பிரச்சனை வந்துவிடும். அப்போ இந்த சகோதரிக்கு கால் இப்படி மடங்கி இருக்குதுன்னா நார்மல் டெலிவரி இஸ் நாட் அ பாசிபிள், என்ன அது பண்ண முடியாது, அது அப்படியே சிச்சுவேஷன். பட் என்னன்னாலும் இவங்களுக்கு கர்த்தர் மேல் ஒரு விசுவாச நம்பிக்கை இருந்தால் அவங்க சொல்லியாச்சு கர்த்தரால் எல்லாம் முடியும். அப்படி ஏன் நார்மல் டெலிவரி ஆகக்கூடாது? பட் டாக்டர் சொல்லியாச்சு டேட்டு குறித்து வைத்தார், சிசேரியன் ஆப்ரேஷன் உள்ளது. அப்புறம் இந்த சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜபத்தில் போராடின், ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவசிக்கிறா இது நார்மல் டெலிவரி ஆக வேண்டும். பட் சிச்சுவேஷன் என்ன, ஆப்ரேஷன். பட் இவங்க ஜபத்தில் போராடி விசுவாசத்தின சகோதர ஹாஸ்பிட்டலில் அனுப்பி, ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஆப்ரேஷன் டேபிள் இஸ் ரெடி, அது ரெடி ஆகிட்டு இருக்கிறார். சகோதரியோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நார்மல் ஆப்ரேஷனுக்காக டேபிள் கொண்டு வச்சு டாக்டர் குறிப்பிடுது ஆப்ரேஷன் சைன் எல்லாம் போட்டு எல்லாம் செட்டிங் ஆயிடுச்சு. என்னன்னா இம்பாசிபிள். பட் இவங்களெல்லாம் ஜபம் பண்ணே இருந்ததுனால என்ன தெரியுமா, ஆப்ரேஷன் பண்ணதற்காக ஒரு லேடி டாக்டர் உள்ளே வந்தார். அது எப்படி வந்தது தெரியாது. லேடி டாக்டர் உள்ளே வந்துட்டு அந்த சகோதரியை பார்த்துட்டு இது நார்மல் டெலிவரி கேஸ் தானே,
எதுக்கு இது ஆப்ரேஷன் பண்ணணும்? அப்ப சிஸ்டர் சொல்லி இவங்கள லெக் பாருங்க டாக்டர், இது ஸ்ட்ரெயிட் ஆக முடியாது, அது நான் இதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய, இல்லை நமக்கு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஆகிடும். என்ன பண்ண தெரியாது. டாக்டர் சொல்லி நோ, இது நார்மல் டெலிவரி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அப்புறம் என்ன ஆயின்னு தெரியாது, அது நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அல்லேலூயா, நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அந்த சிச்சுவேஷனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை, அதுக்கு ஒரு பேரு போட்டியாச்சு சர்ச். அவங்கள என்ன தெரியும், விஸ்வாஸ். இந்த பையனோட பேரு விஸ்வாஸ். என்ன விசுவாசத்தோட அவங்க போராடிய போது ஆபரேஷன் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அതാണ് ஜெபம். கீழ லெவலில் இருக்கிற ஒண்ணுமே இல்ல, பட் அவங்கள விசுவாசம், அது செம்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. அத வசனத்தில் ஆண்டவரை தெரியுங்கள். Just know the Lord how he is good for us. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அத யோபு சொல்லுகிற, yes now I understood how it is possible by the Lord. அததான் யோபு சொல்லுங்க, இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரால் எப்படி சாத்தியமாகும் என்று. எல்லாம் சாத்தியமாகும், எல்லாம் சாத்தியமாகும். சாத்தியமாகாதது ஒன்றுமில்லை, சாத்தியமாகாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் சர்வ சக்தி, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. Hallelujah. He is the powerful God. அவர் வல்லமையுள்ள தேவன். நாம் என்ன பண்ண வேண்டும்? just submit in the hands of the நாம் Lord. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னோட அந்த ஃப்ரெண்டு, அவங்க ஒடிஷா ஸ்டேட்டில், அவங்க ஒடியா லாங்குவேஜ் பேசுகிற அந்த பிரதர், அவங்களோட கர்த்தர் பேசினார், நீங்கள் குஜராத்துக்கு போய் ஊழியம் பண்ண. ஸோ அவங்க சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, சைல்டு இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி, சிஎம் அந்த ஆர்கனைசேஷனோட குஜராத் கோஆர்டினேட்டராய், ஸ்டேட் கோஆர்டினேட்டராய் அவங்க அனுப்பப்பட்ட இந்த குஜராத்துக்கு வந்துட்டார். குஜராத் வரும்போது அந்த பாஷை மொழி தெரியுமா, குஜராத்தி, த லோக்கல் லாங்குவேஜ். அவங்க ட்ரெயினில் வரும்போது ஒரே சோர்வடைந்த, ட்ரெயினுக்குள்ளே உட்காரனவர் எல்லோரும் குஜராத்தி மொழி பேசி இருக்கிறார். அவங்களுக்கு மேலே ஒன்றுமே புரியல, சோர்வடைஞ்சார். உங்களுக்கு தெரியும், நான் சென்னை வந்தபோது எனக்கு சோர்வு வந்தது. தமிழ் மொழி எனக்கு ஒட்டுமே தெரியாது, எப்படி பேசும் தெரியாது. அந்த லெவலில் இந்த சகோதரர் குஜராத்திலுக்கு போகும்போது சோர் வந்துடு. அதுவரை பிள்ளைகளோட மத்திய ஊழியம் பண்ணணும்னால் மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் அனுப்பியது யாரு? கர்த்தாவே நீர். பட் எனக்கு ஊழியம் பண்ணணும், எனக்கு டைரக்ட் மொழி வேணும், அதுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி நான் போகும்போது அவங்க குஜராத்தில் பேசுகிறேன், குஜராத்தில் கிளாஸ் எடுக்கிறேன், செம்ம பைபிள் ரீட் பண்ணுறேன், எல்லாம் குஜராத்தில். ஹல்லேலூயா. அது எப்படி ஆயிடுச்சு? விசுவாசத்தினால். ஹல்லேலூயா. Everything is possible by the Lord. ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆண்டவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் காட் இன் சஃபரிங். உங்களுடைய உபத்திரவத்தில் ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய உபத்திரவத்திலூட when we go through the suffering, நாம் உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து போகும்போது, when we go through nothing, நாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை கடந்து போகும்போது, that is the best time to know the Lord. ஆண்டவரை அறிந்து கொள்ள அதுதான் சிறந்த வேலை. We don't get any other time in our life. நம்ம வாழ்க்கையில மத்த வேற எந்த நேரம் கிடைக்காது. We won't get. நமக்கு வேற எந்த நேரம் கிடைக்காது. If we get a good job or good salary, we won't get a better time. நமக்கு நல்ல வேலையோ நல்ல சம்பளம் இருந்தாலும் நல்ல நேரம் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில் விஷயம் கடந்து வரும்போது பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை கடந்து வரும்போது, சில பிரச்சனைகள் கடந்து வரும்போது, சில பிரச்சனைகள் கடந்து வரும்போது, that is the best time to search the love of the Lord. அதுதான் ஆண்டவருடைய அன்பை தேடுகிற சரியான ஒரு வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களில் எல்லாம் இருக்கலாம், நம்முடைய கரங்களில் எல்லாம் இருக்கலாம். நல்ல வேலை உண்டு, நல்ல வேலை இருக்கலாம், நல்ல சாலரி கிடைக்கிறேன், சொத்து சம்பத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, நல்ல சொத்து சம்பத்து ஆஸ்திகள் எல்லாம் இருக்கலாம். that is not the right time. அது சரியான ஒரு நேரம் கிடையாது. அதுக்கு உள்ள சில பிரச்சனைகள் நுழைந்து வரும்போது, அதுக்கு உள்ள சில பிரச்சனைகள் நுழைந்து வரும்பொழுது, விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காத வரும்போது, சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காத வரும்பொழுது, that is the wonderful time in our life. அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகவும் அற்புதமான ஒரு நேரம். To love the Lord. ஆண்டவரை அன்பு கூற. To love the Lord. ஆண்டவரை அன்பு கூற. Oh how beautiful
beautiful. அவர் எவ்வளவு How அழகுள்ளவர். beautiful the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னம் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆண்டவர் இந்த விண்ணப்பத்திற்கு இதுவரை பதில் கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் இந்த விண்ணப்பத்திற்கு இதுவரை எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. என்ன ஒரு தடை இருக்குது. என்ன ஒரு தடை இருக்கிறது. But that தடையை that விடுதல் கிடைக்காது இருக்கிற அந்த நிலைமை. விடுதலை கிடைக்காமல் இருக்கிற அந்த நிலைமை. That is the beautiful time. அதுதான் மிகவும் அழகான அந்த நேரம். சோர்வோடு இருக்கிற time. அந்த சோர்வோடு இருக்கிற நேரம். That is the blessed time. அதுதான் ஆசீர்வாதமான நேரம். To love the Lord more and more. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அன்பு கூர. Hallelujah. Hallelujah. John 16:33, these things I have spoken unto you. Jesus was saying to the disciple, these things I have spoken to you. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். That in me you might have peace. என்னில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு. In the world you shall have tribulation. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But take heart. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். Amen. ஆமென். I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கர்த்தர் சொல்லுகிற என்னனால, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், சீஷர் நீங்க கேளுங்க, you have to listen me. சீஷர்களே நீங்கள் கேளுங்கள், என்னை கவனியுங்கள். I have a plan. எனக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கம்பெனியில பண்ணும்போது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. நீங்க உங்க கம்பெனில ப்ராஜெக்ட் பண்ணும்போது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என்று வைத்திருப்பீர்கள். ஆமென். பிசினஸில் போனவர் பிளான் ஏ வைத்துட்டு சொல்லிடும், பிளான் ஏ நமக்கு அப்ளை பண்ணலாம். அது ஃபெயில் ஆயிடுச்சா சடன்லி பிளான் பி, அது ஃபெயில் ஆயிடுச்சா சடன்லி பிளான் சி. சோ நம்முடைய கரங்களில் நிறைய பிளான் இருக்குது. நம்முடைய கரங்களில நிறைய திட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சீஷரை பார்த்துட்டு சொல்லுறா, எனக்கு ஒரு பிளான் உண்டு. ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த பிளான் என்ன தெரியுமா? அந்த பிளான் என்ன தெரியுமா? என்னோட சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த உலகத்தில உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. எனக்கு உபத்திரம் வந்துட்டார். எனக்கு உபத்திரவம் வந்துவிட்டால், already I went through the tribulation. நான் ஏற்கனவே இந்த உபத்திரின் வழியா கடந்து போனதினாலே, now again I am going to the tribulation. நான் மீண்டுமாக அந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போக போகிறேன். but ஆனால் எனக்கு உள்ளே ஒரு சமாதானம், எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டு. அது ஒரு பெரிய வல்லமை கொடுத்து, அது ஒரு பெரிய வல்லமையை கொடுக்கும். that has some power. அதுக்கு சில வல்லமை உண்டு. hallelujah. hallelujah. அதனால என்னோட பிளான் ஏ, அதனால என்னுடைய பிளான் ஏ, ஒரே ஒரு பிளான், ஒரே ஒரு திட்டம், என்னோட சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். hallelujah. hallelujah. இந்த கால வேளையில எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் இருக்கிறது? அந்த சமாதான பெட்ரோல் கரங்களை தட்டி வல்லமையோட 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 கர்த்தரை ஆராதிங்க. That is the power of peace in our life. Hallelujah. Hallelujah. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு பெரிய வித்தியாசம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வரும்போது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, 2 Corinthians chapter 1 verse 3, 4, 5 when we read, 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கர்த்தர் ஒரு பிளானை குறித்து சொல்லுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு திட்டத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன திட்டம்? எனக்கு வேறு திட்டம் கூட உண்டு உங்களை குறித்து. எனக்கு வேறு திட்டங்கள் உங்களை குறித்து இருக்கிறது. அப்ப நமக்கு இந்த கால வேளை கர்த்தர் இருக்கும் போது யோசிக்க வேண்டும், கர்த்தர் having some, கர்த்தர் சில திட்டங்கள் வைத்திருக்க நம்முடைய குறித்து. He has some plans about us. இந்த கால நேரத்தில் நாமும் யோசிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மளை குறித்து சில திட்டங்கள் வைத்திருக்கிறார். ஒன்னாமത്തെ திட்டம் என்ன? ஆண்டவர் சமாதானம் கொடுத்திருக்கிறார். முதல் திட்டம் என்ன? கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கும் போது கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும் நினைவுகளிலும் உண்டாயிருக்க வேண்டும். இந்த சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நம்முடைய இருதயங்களிலும் நினைவுகளிலும் இருக்க வேண்டும். Read 1 chapter 1 verse 3 to 5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல
கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. I think you understand what is written here. இங்க என்ன எழுதியிருக்கின்றதை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Paul was saying to the church of Corinth, கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுவது, you have to understand the plan of Lord. நீங்க ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். When you going through some problems, நீங்க சில பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து போகும் பொழுது, when you are facing some tribulations, நீங்க சில உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது, what is happening there? என்னங்க நடக்கிறது? That was he says here. அதை தான் அவர் இங்க சொல்லுகிறார். When we are afflicted, நாம் பாடுபடும் பொழுது we are receiving comfort from the Lord. நாம் தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெறுகிறோம். Amen. ஆமென். അപ്പൊ നമ്മുടെ വാഴകയിൽ ഉപദ്രവം വരുമ്പോൾ കർത്തർ സന്നിധിയിൽ എന്താ വന്നിടും നമ്മുടെ വാഴകയില്? ஆறுதல். ആറുതൽ. എതുക്കായ അതാ കർത്തരുടെ പ്ലാൻ അங்கே when this comfort coming in our life, நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆறுதல் வரும் பொழுது it is effective in our life so that we are able to help others. மற்றவர்களுக்கு உதவும் திராணி உடையதாக தேவனுடைய ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வரும். We can share our sufferings. நம்முடைய பாடுகளை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக We can also share our comfort. நாம் நம்முடைய ஆறுதலையும் பகிர்ந்து கொள்ளலாம். Hallelujah. ஹல்லேலூயா. എത്ര പേർക്ക് അത് പുരിഞ്ചിച്ച സത്യം? எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் புரிந்தது? கிறிஸ்துவினுடைய பாடுகள் നമ്മുടെ வாழ்க்கையில் பெருகும்போது அந்த வேளையில கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைக்கிற ஆறுதல் அது பெருகியே இருக்கும். அந்த ஆறுதல் பெருகும்போது நாம் என்ன பண்ண வேண்டும்? മറ്റുള്ളവർക്കാக അത് பயன்படுத்த വേണം. ഹല്ലേലൂയ. ഇതുവരെക്കും നമ്മുടെ കരങ്ങളിൽ വെച്ചിരിക്കുന്ന നിറയെ സാക്ഷികൾ, നിറയെ ആറുതലുകൾ നാം എന്നെ പണ വേണ്ടും? അത് பயன்படுத்த வேண்டும். ஆமென். We have to take out. நாம் அதை பயன்படுத்த வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. We have to comfort others. நாம் மற்றவர்களை ஆறுதல் செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேருக்கு அது தெரியல. கர்த்தர் எனக்கு விடுதல் கொடுத்தார். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு அவ்வளவு நெருக்கமாயிருந்தது. எனக்கு அவ்வளவு நெருக்கம். அது சாட்சியோட முடிஞ்சிச்சு നമ്മുടെ வாழ்க்கை. அது சாட்சியோட நம்ம வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு. பட் அப்படி இல்லை. ஆனால் அப்படி அல்ல. அடுத்த லெவலிലേക്ക് நாம் வளரப்படணும். அடுத்த கட்டத்திற்கு நாம் வளர வேண்டும். ஆமென். ஆமென். We have to enter into the second level. நாம் இரண்டாம் கட்டத்திற்கு நேராய் போகணும். பிள்ளைகள் 10th கிளாஸ் 10th பாஸ் ஆய உடனே 11th போகுமா யா மறுபடி 10th തന്നെ உட்கார வைத்திடுமா? 10th பாஸ் ஆயிட்டு 11th போவாங்களா இல்ல 10thலே உட்காருவாங்களா? They will go to the 11th standard. அவங்க 11ஆம் வகுப்புக்கு போவாங்க. அப்ப கர்த்தரில் നിന്ന് விடுதல், கர்த்தரில் നിന്ന് ஆறுதல் பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ண வேணும்? அந்த கர்த்தருடைய விடுதலையும் கர்த்தருடைய ஆறுதலையும் பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஷேர் பண்ண வேண்டும். அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவ்வளவு சோர்வோடு இருக்கிற விடுதலுக்காக பலத்திற்காக நாம் நம்மை தன்னை பயன்படுத்த வேண்டும். சோர்வோடு இருக்கிறவருடைய விடுதலைக்காக ஆறுதலுக்காக நம்மை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஆமென். So we have to understand the plan of God. தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். No one can stop the plans of God. ஆண்டவருடைய திட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. யாருக்கும் தடை கூடாது. யாரும் தடை செய்ய முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு உபத்திரவம் வரணுது? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதற்கு உபத்திரம் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு தடைகள் வந்தே? நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காது இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது? நாம் தெரிய கொள்ள வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிஞ்சிட்டு, அதை தெரிந்து, when we understand the plan of the Lord, ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்த பிறகு அதுக்குள்ள கூட கடந்து வருகிற அந்த விடுதல், அந்த ஆறுதல், அந்த சமாதானத்தை நாம் ஷேர் பண்ண வேண்டும். அதற்குள்ளிருந்து வருகிற சமாதானத்தையும் விடுதலையும் ஆறுதலையும் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் மற்றவரை என்கரேஜ் பண்ண வேண்டும். மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றுள்ள மக்களை, குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை, நம்முடைய பக்கத்து வீடுகளில் இருக்கிற மக்களை, நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களை, நமக்கு தெரிஞ்ச நம்முடைய friends, நமக்கு தெரிந்த நண்பர்களை, those who are working with in our company, நம்மோடு கூட பணிபுரியவர்களை we have to share. நாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Through the testimony, சாட்சிகளின் வழியாக it gives the life to other person. அது அந்த ஜனங்களுக்கு வாழ்க்கை, அவர் வாழ்க்கைக்கு வாழ்க்கையை கொடுக்கும். Hallelujah. Hallelujah. That is the power. அதுதான் வல்லமை. Hallelujah. இந்த வேளையில் நமக்கு தெரியும் பவுலை குறித்து
பவுலுடைய வாழ்க்கையில குறித்து நாம் பேசும்போது he was so cruel person. பவுலுடைய வாழ்க்கையை குறித்து பேசும்போது அவர் ரொம்ப கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தார். You know, Apostle Paul. அப்போஸ்தல் பவுல். So he was so cruel, arrogant, but he was well educated person. அவர் ரொம்ப கொடூரமானவர், ஆனா நன்கு படித்தவர். But he was persecuting the church. அவர் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். And he was traveling to kill the believers. விசுவாசிகளை கொலை செய்யும்படியாக பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார். But God looked at Paul. ஆனால் ஆண்டவரோ பவுலை நோக்கி பார்த்தார். He made a plan. ஒரு திட்டத்தை வைத்தார். Amen. ஆமென். He made a plan. ஒரு திட்டத்தை உருவாக்கினார். Paul was so cruel. பவுல் ரொம்ப கொடூரமானவர். You have to understand. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல கிறிஸ்டியன்ஸ். அவருக்கு கிறிஸ்தவங்களே பிடிக்கல. பட் ஆண்டவர் அவங்களை பார்த்துட்டு, எஸ் பால், நான் உனக்காக ஒரு பிளான் பண்ண போறேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், ஆம் பவுல், உனக்காக நான் ஒரு திட்டத்தை பண்ண போறேன். அந்த வசனம் நமக்கு தெரியும். What happened in the book of Acts chapter 9 when we come there? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது, God visited Paul. ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். 9ஆம் வசனம், and he became blind. அவன் பார்வை இல்லாதவனாய் இருந்தான். He was in 3 days without sight. 3 நாள் பார்வை இல்லாதவனாய். It was a sudden shock for Paul. அது பவுலுக்கு ஒரு திடீரென ஒரு அதிர்ச்சி போல். இதுவரைக்கும் ஒன்றும் இல்லாத இருந்த பவுல் நினைத்தது ஆண்டவர் சூப்பர், இது தப்பு, இந்த விசுவாசம் தப்ப நினைத்து போராடி பவுல் போகும்போது ஆண்டவர் பவுல் மேல் வெளிப்பட்டுட்டு அவனுடைய கண்ணினுடைய பார்வை எடுத்துட்டார். பார்வை எடுத்துட்டுக்கு அப்புறம் 9ஆம் வசனத்தில் when we come there, 9ஆம் வசனத்துக்கு நாம் வரும் பொழுது we can see that he was not able to eat, not able to drink. அவரால் புசிக்க முடியவில்லை, அவரால் குடிக்க முடியவில்லை. 3 நாள் ஃபுட் இல்ல, உணவில்ல, தண்ணீர் இல்லாத இருக்கும்போது, 3 நாட்கள் உணவும் தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஹalleluya, what was he doing? அவர் என்ன செய்துட்டு இருந்தார்? நமக்கு வேணா பண்ணலாம். என்னுடைய பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவரை மேல் கோபம் பண்ணி ஆண்டவரை திட்டி நமக்கு நம்முடைய வேலை பண்ணியே இருக்கலாம். நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் மேல கோபம் வந்து ஆண்டவரை திட்டி நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். பண்ண முடியல. பட் பவுல் என்ன பண்ணி தெரியுமா? ஆனா பவுல் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வசனத்தில் ஆண்டவரே பவுலை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். அந்த வசனத்தில் ஆண்டவரே பவுலை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். 9 chapter 9 verse 11, when Lord revealed to Ananias in a vision, he was saying to Ananias about Paul. அங்கே ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி பவுலை குறித்து அனனியாவிடத்துல பேசுகிறார். And God was saying to Ananias that see one person, he was in the house of Judas, from a man from Tarsus named Saul, for he is praying. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். அவன் என்ன பண்ணி இருக்கிறார்? ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணி இருக்கிறார். He is praying there. அங்க அவன் ஜெபம் பண்ணுகிறான். This is the testimony that God said to Ananias. இதுதான் அனனியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி. அப்போ கர்த்தருடைய பார்வை பவுல் மேல் இருந்தது. கர்த்தருடைய பார்வை பவுல் மேல் இருந்தது. நம்முடைய சூழ்நிலை நாம் ஜெபம் பண்ணி இருக்கும் போது, நம்முடைய சூழ்நிலையில் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வை நம்முடைய விண்ணப்பத்தின் மேல் இருக்குது. ஆண்டவருடைய பார்வை நம்முடைய விண்ணப்பங்களின் மேல் இருக்கிறது. அவர் அதை காண்கிறார். At the same time, அதே சமயத்தில் Paul doesn't know. பவுலுக்கு தெரியாது. He doesn't know anything. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. But God revealed to another disciple. ஆனால் வேற ஒரு சீஷனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்னுடைய மகன் பவுல் அவன் ஜெபம் பண்ணியே இருக்குது. என்னுடைய மகன் பவுல் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இது 3ஆம் நாள். இது 3வது நாள். அவனுக்கு ஒரு விடுதல் வேணும். அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். நீ போ. You have to go. நீ போக வேண்டும். And give deliverance. அவனுக்கு விடுதலை கொடு. When you go and pray, நீ அவனுக்கு ஜெபிக்கும் பொழுது he will get healing. அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வான். I have a plan for
for Paul. பவுலை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு. எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதுக்கு தடை வரக்கூடாது. அதுக்கு தடை வரக்கூடாது. அவன் ஜெபம் பண்ணியே இருக்குது. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கால வேளையில ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஹalleluya. ஹalleluya. நீங்க பவுலினுடைய சிச்சுவேஷன் ஆவலாம். நீங்கள் உங்களுக்கு பவுலினுடைய ஒரு சூழ்நிலை வரலாம். யோபினுடைய சிச்சுவேஷன் ஆவலாம். யோபை போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்க நீங்க ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ ஜெபம் பண்ணு. உங்களுடைய சிச்சுவேஷன் எடுத்து ஜெபம் பண்ணு. உன்னுடைய சூழ்நிலையை எடுத்து ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணாத விட்டு போட்டா, நீங்கள் ஜெபம் பண்ணாதே விட்டு போனா, நீங்க ஜெபத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு போராடாது இருந்துச்சா, நீங்க ஜெபங்களில் உங்கள் விண்ணப்பத்திற்கு போராடாமல் விட்டால் இதுவும் லேட் ஆயே இருக்கும். இன்னும் தாமதமாய் போய் கொண்டிருக்கும். பவுல் போராடியே இருந்தது. ஆனால் பவுல் போராடினான். அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அவனுக்கு புரிந்தது. அப்புறம் பவுலே தன்னுடைய டெஸ்டிமனியில ஷேர் பண்ணினான். அதற்கு பிறகு பவுலே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டான். ஓ, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேண்டும். நீ எனக்காக ஊழியம் பண்ண வேண்டும். நீ எனக்காக ஊழியம் பண்ண வேண்டும். நீ யூதருடைய மத்தியில் மட்டும் இல்லை, நீ யூதர்களுடைய மத்தியில் மட்டுமல்ல, ஜாதிகளின் மத்தியில் போய் ஊழியம் பண்ண வேண்டும். ஜாதிகளின் மத்தியில் நீ ஊழியம் பண்ண வேண்டும். I am raising you. நான் உன்னை எழுப்புகிறேன். For the blessing of many people. அநேக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. பட் அதுக்கு மத்தியில் உனக்கு உபத்திரவம் உண்டு. அதற்கு மத்தியில் உனக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரத்தின் மத்தியில் உனக்கு பலம் கொடுப்பதற்காக, அந்த உபத்திரத்தின் மத்தியில் உனக்கு பலன் கொடுப்பதற்காக என்னுடைய சாநித்தியம், என்னுடைய பிரசன்ஸ் உண்டு, என்னுடைய பிரசன்னம் உண்டு. ஹalleluya. ஹalleluya. அந்த பிரசன்னம் போதும். அந்த பிரசன்னம் போதும். அதான் பவுல் சொல்லுகிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் போதும். ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு போதும். His presence is sufficient for everything. அவருடைய பிரசன்னம் எனக்கு எல்லாவற்றுக்கும் போதும். ஹalleluya. ஹalleluya. இந்த காலவேளை உங்களால் சொல்ல முடியுமா? கால நேரத்தில் உங்களால் சொல்ல முடியுமா? ஏதேது சிச்சுவேஷனிலும், எந்த சூழ்நிலையிலும், whatever situation, எந்த சூழ்நிலையானாலும், oh God, your presence is sufficient for me. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் என்று. ஹalleluya. ஹalleluya. கர்த்தாவே உம்ம பிரசன்னம் எனக்கு போதும். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும். உம்ம பிரசன்னம். மோசஸ் ஆண்டவருமாயிட்டு பேசும்போது சொல்லினார். மோசே ஆண்டவரோடு பேசும்போது சொல்லுறான், ஆண்டவரே உம்ம பிரசன்னம் என்னோடு கூட வந்தா போதும். ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட வந்தால் போதும். Just let me have your presence with me. உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருந்தால் போதும். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்திலும் வல்லமையான ஒன்று அது ஆண்டவருடைய பிரசன்னம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் வல்லமையான ஒன்று ஆண்டவருடைய பிரசன்னம். பிசினஸ்ல, உங்களுடைய ஸ்டடீஸ்ல, நீங்க எங்கெங்கே போகுமோ அங்கே எல்லாம் அந்த பிரசன்னம் இருந்துச்சால், உங்க தொழில்ல, உங்க படிப்புல எல்லாம் எங்கெங்க போறீங்களோ அந்த எல்லா இடத்திலும் கர்த்தரின் பிரசன்னம் இருந்தால், நீங்க எதிர்பார்க்கிற சில விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. வல்லமையோட என்னுடைய ஆண்டவர் சர்வ சக்தி உள்ள ஆண்டவர். அவங்களால் சர்வமும் முடியும். ஹalleluya. நமக்கு ஒரு பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிക്കാം. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம் பாடி கர்த்தரை கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைஞ்சு ஹalleluya சந்தோஷத்தோட அந்த பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்குமா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர்
புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் ஜீவன் நமக்கு உண்டு, ஈசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. ஹalleluya. அப்ரஹாமினை குறித்து, about Abraham God has some plan. ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு சில திட்டங்கள் இருந்தது. பட் உங்களுக்கு தெரியுமா, before that the whole family started their journey to the land of Canaan. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதற்கு முன்பாக அந்த முழு குடும்பமே கானானை நோக்கி பிரயாணப்பட்டு The போனார்கள். book of Genesis chapter 11 verse 31. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Terah took Abraham, Lot and household and started their journey towards the land of Canaan. தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் லோத்தையும் அவருடைய வீட்டார் அனைவரையும் கூட்டி அவன் கானான் தேசத்துக்கு நேராய் புறப்பட்டு போனான். Hallelujah. பட் ஆண்டவருக்கு அந்த பெரிய கூட்டத்திற்குள்ள நின்று ஒரே ஒரு மனிதனை மட்டும் போதும். ஆனால் ஆண்டவர் அந்த பெரிய கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் போதும். ஆபிரகாம். Abraham, I need you only in Canaan. ஆபிரகாமே நீ மட்டும் போதும் கானானுக்கு, வேற யாரும் வேண்டாம், வேற யாரும் வேண்டாம். பட் இந்த ஃபேமிலிக்கு அது தெரியாது. So they started the whole family hold together to the journey. அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் தெரியாது, அதனால அந்த குடும்பம் முழுவதும் எல்லாரையும் கூட்டி அந்த பிரயாணத்துக்கு கூட்டிட்டாங்க. பட் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி, ஆனா ஆண்டவர் நிறுத்திட்டார். உங்களுக்கு தேரோட டெத் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும் தேராக மரித்து போனான். Then Lord separated Lot from Abraham. அதன் பிறகு ஆண்டவர் லோத்தை ஆபிரகாமை விட்டு பிரித்தார். ஆபிரகாம், I have a plan about you. உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம், only one plan. ஒரே ஒரு திட்டம்.
I don't have any other special plan. எனக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலான But this is திட்டம் இல்லை. something great. ஆனா இது ரொம்ப பெரிய திட்டம். I need a genealogy. எனக்கு ஒரு வம்சம் தேவை. Amen. I need a lineage. எனக்கு ஒரு வம்ச வரலாறு தேவை. I need Christ எனக்கு to come in this world. இந்த உலகத்திற்கு கிறிஸ்து வர வேண்டும். So for that I'm just choosing you, Abraham. அதனால நான் உன்னை தெரிந்து எடுக்கிறேன் ஆபிரகாமே. From you, உன் மூலமாய் Jacob, Isaac, this lineage will come. ஈசாக்கு, யாக்கோபு இந்த சந்ததிகள் எல்லாம் வருவார்கள். But Abraham, ஆனால் ஆபிரகாமே நீ தடை வைக்க கூடாது. நீ தடை வைக்க கூடாது. അബ്രഹാമുക്ക് പിള്ളை இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அவோളം வருஷங்களோட இருக்கிறது. அவ்வளோ வருஷமா இருக்கிறார். பட் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு ஒரு பிள்ளை. Even if you are death but also I am ready to give a son for you. உன்னுடைய மரண படுக்கையில கூட என்னால உனக்காக ஒரு பிள்ளையை மகனை கொடுக்க முடியும். நமக்கு தெரியும் ஆதியாகமம் அதினுடைய Genesis chapter 11 chapter 17 verse 1, that was the condition. Many times I read this passage here. அநேக நேரம் இந்த வேத பகுதியை நான் வாசித்து இருக்கிறேன். I am God Almighty, walk before me and be blameless. ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அது மட்டும் அதை என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்கள் சொல்லுகிற வார்த்தை, எஸ் என்னுடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை, என் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே உனக்கு முன்பாக நான் உத்தமனாக நடக்கிறதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை உத்தமனாய் நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன். Hallelujah. Hallelujah. அது சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? I am submitting my Lord. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். I am walking before you. உமக்கு முன்பாக நான் நடக்கிறேன். ஆமென். ஹalleluya. அப்படி நடக்கிறது மட்டும் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அப்படி நடக்கிறது மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு குழந்தை வேணுமா? I am ready to give. உனக்கு குழந்தை வேணுமா? நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். I have a special plan. எனக்கு ஒரு விசேஷ திட்டம் உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. Special plan. ஒரு விசேஷித்த திட்டம். Hallelujah. Amen. அதுக்கு தடை வைக்க கூடாது. அதற்கு தடை வைக்க கூடாது. We have to give. நாம் கொடுக்க வேண்டும். Walk before him. ஆண்டவருக்கு முன்பாக நடக்க வேண்டும். ஆண்டவர் மேல் அந்த நம்பிக்கை வைத்து விடு. ஆண்டவர் மேல் அந்த நம்பிக்கை வைத்து விடு. என்ன சூழ்நிலை இருந்துச்சாலும், என்ன சூழ்நிலை இருந்துட்டாலும், oh whatever the problem, எந்த பிரச்சனை இருந்துட்டாலும், just hold him. அவரை பிடித்துக்கொள்ளு. He is able to give the deliverance in your life. உங்க வாழ்க்கையில் அந்த விடுதலையை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அப்படி இருக்கும்போது யோபினுடைய வாழ்க்கையில் 32ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் வரும்போது அங்கே 32 ஜோப் சாப்டர் 32 verse 1ல அங்கே ஒரு வசனம் எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். ஆமா, what happened here? Job, because he was righteous in his own eyes, அவனுடைய பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியால். அப்ப யோபினுடைய பார்வைக்கு யோபு யாராக இருந்தார்? நீதிமானாய் இருந்தார். நீதிமானாக இருந்துட்டார். கூட வந்தவரெல்லாம் அவ்வளோ பேசிட்டு யோபினுடைய மைண்டில் ஒன்று மட்டும் இருந்தது, நான் நீதிமான். But it is the character was withdrew from his life. இந்த சுபாவம் தான் வாழ்க்கையிலிருந்து அவன் எடுத்துக்கொண்டான். எத்தனை பேர் வந்து சொன்னாலும் நான் நீதிமானா இருக்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதும் அதுதானே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதும் அதுதான். என்னென்ன துன்பம் வந்தாலும் அதுக்கு மத்திய ஒரே ஒரு பேரு, எஸ் நீதிமான். என்ன துன்பம் வந்தாலும் ஒரே ஒரு பேர் அங்கே, நீதிமான். அதனை எப்ரஹாமுக்கு கொடுத்தது. எப்ரஹாம் believed in the Lord, he reckoned it to him as righteousness. இதைதான் ஆபிரகாமும் செய்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஆமென். நான் பேங்கில் பைசா டிபாசிட் பண்ணும்போது, இல்லைன்னா பேங்கில் பைசா டிபாசிட் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். பேங்கில் லோன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டும்? பேங்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டும். அப்ப இன்ட்ரெஸ்ட் அதனோட அடிஷனலா இருக்குது ஒன்று. அப்ப நம் கர்த்தருமாயிட்ட கனெக்ட் ஆகி இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு பேரு என்ன? நீதிமான்.
நாம் கர்த்தரோடு தொடர்புடையவராக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பேர் தான் நீதிமான். ஹalleluya. அல்லேலூயா. அந்த டைட்டில் നമ്മുടെ வாழ்க்கையில் வேணும். அந்த தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். கனெக்ஷனோடு இருக்கும்போது ஆ பேர் നമ്മുടെ வாழ்க்கையில் இருக்கும். அந்த தொடர்போடு இருக்கும் பொழுது அந்த பேர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். பவுல் சொல்லணும்னால பிலிப்பு சர்ச் கிட்ட if you have faith in Christ then we are righteous. பிலிப்பியருடைய சபைக்கு பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் இருக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாய் இருந்துச்சா நான் நீதிமான். கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாய் இருந்தால் நான் நீதிமான். If you are believe Christ then you are a righteous. நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ நீதிமானாய் இருக்கிறாய். ஹalleluya. ஹalleluya. நீதியோடு இருக்கிறவர் கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுங்க. நீதியோடு இருக்கிறவங்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நான் ஒரு நீதிமான். நான் ஒரு நீதிமான். இயேசு கர்த்தரில் விசுவாசமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. யோபு சொல்லி ஆண்டவரை பார்த்துட்டு யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே டுடே ஐ அம் பிலீவிங். ஆண்டவரே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். எவரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. சகலமும் உம்மால் கூடும். No one can stop the plans of the Lord. ஆண்டவருடைய திட்டங்களை ஒருபுறம் தடுக்க முடியாது. யோபே உன்னை குறித்து எனக்கு ஒரு பிளான் உண்டு. யோபே உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. Maybe Satan have some other plan. ஒருவேளை சாத்தானுக்கு சில திட்டங்கள் இருக்கலாம். Satan took away your family. சாத்தான் உன்னுடைய குடும்பத்தை எடுத்து போட்டான். Satan took away your children, your property and everything. உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய ஆஸ்தி உடைமைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டான். And Satan gave you a sickness. பிசாசு உனக்கு ஒரு வியாதியை கொடுத்தான். But എന്തിരുന്നാലും ஆனா என்ன இருந்தாலும் அதுக்கு மத்திய எனக்கு ஒரு பிளான் உண்டு. அதற்கு மத்தியில் எனக்கு ஒரு திட்டம் I உண்டு. will double it. நான் அதை இரட்டிப்பாக்குவேன். அது இரட்டிப்பாக உனக்கு கொடுத்திடும். அதை இரட்டிப்பாக்கி உனக்கு கொடுப்பேன். நீ என்ன பண்ண வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும்? உத்தமனாயிரு என்னுடைய சந்நிதியில். என்னுடைய சந்நிதியிலே உத்தமனாயிரு. அந்த நீதிமான் அந்த டைட்டில் வெத்து விடு. அந்த நீதிமான் என்கிற தலைப்போடு இரு. அந்த டைட்டிலோடு இருக்கும்போது அந்த தலைப்போடு நீ இருக்கும் பொழுது அந்த இரட்டிப்பான பங்கு, the double blessing is just coming in your life. இரட்டிப்பான ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில வரும். இந்த காலை வேளையிலே ஓ ஆண்டவரை குறித்து யோபு சொல்லி அதே சாட்சி. ஆண்டவரை குறித்து யோபு சொன்ன அதே சாட்சி. ஆண்டவரே எந்த பிரச்சனை இருந்துச்சாலும், எந்த வியாதி இருந்துச்சாலும், எந்த துன்பம் இருந்துச்சாலும் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை உண்டு. ஆண்டவரா எல்லாம் கூடாததாய் ஒன்றும் இல்லை. எந்த துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவரால் எல்லாம் கூடும். பிளான், உன்னுடைய திட்டம் பெரிய திட்டம். கரங்களை தட்டி வல்லமையுடைய ஆண்டவரை துதியுங்க. உங்களுக்காக ஆண்டவருடைய ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். அந்த பிளான் அது உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்திற்காக நன்றி. உம கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு பேசிய வார்த்தைக்காக நன்றி. யோபு சொல்லியது போல தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எங்களோட வாழ்க்கை குறித்து உனக்குள்ள அந்த திட்டம் அது வெளிப்படட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையில் வெளிப்படட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அது நன்மைக்காக, சமாதானத்திற்காக, இரமையா சொல்லியதுபடி அது நன்மைக்காக வைத்திருக்கிற ஒரு திட்டம். அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்காக, ஒரு நல்ல எதிர்காலத்திற்காக. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மக்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்.